தாம்பரம் சிட்லப்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்துள்ளதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் அருகிலுள்ள சுவர் மீது ஏறி ஆபத்தான முறையில் பெண்கள் செல்லும் அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், எந்த அளவிற்கு சூழ்ந்துள்ள மழையால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? காட்சிகளில் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவது காட்சிகளில் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மழை நீர் தேங்கியிருப்பதால் சொல்லுங்க. மோகன்ராஜ், பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான மழையானது நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், பல்லாவரம், சிட்லப்பாக்கம், குரோம்பேட்டை, பம்மல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழைநீரானது தொடர்ந்து பெய்து வருவதால் மழைநீரானது பல்வேறு இடங்களிலும் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலும் மழைநீரானது தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பொதுமக்கள் அன்றாட தேவைகள் பொருட்களை வாங்குவதற்கு வெளியே சென்று வரும்போது கடுமையான ஒரு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சி தான் தாம்பரம் சிட்லப்பாக்கம் பிரதான சாலை. இந்த சாலையில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். குறிப்பாக வாகனத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போல தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தவர்கள் திரும்ப தங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்காக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது ஆபத்தான முறையில் அந்த சோற்றில் ஏறி செல்வதை காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மழை கொண்டே இருப்பதால் தண்ணீரை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் அந்த பணியானது தொய்வாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே தண்ணீர் நகரம் முழுவதும் ஆங்காங்கே தற்போது தேங்கியிருக்கிறது. மாநகராட்சி சார்பாகவும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்போது மழைநீரை தேங்கியுள்ள இடங்களில் தண்ணீரை அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளனர். பம்பு செட்டு மூலமாக தண்ணீரை அகற்றும் பணியும் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது. ஒரு சில இடங்களில் தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் காரணமாக தற்போது மரங்களும் முறிந்துள்ளது. அதே போல காலை முதலே இந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் ஒரு கடுமையான பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வயதானவர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி அப்துல் காதர்.